எல்லாரும் நமஸ்காரம். நாளைக்கு இன்னைக்கு நம்ம மகாபாரதம் எபிசோட் 94. 94ல பப்ருவாகனுடைய கதையை பார்ப்போம். மகாபாரத போரெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நடந்தது இது. இருந்தாலும் இது இந்த லிங்க்ல வரதுனால இதை சொல்லணும். அர்ஜுனனை உலுப்பி ஒரு நேரத்தில் உயிர்ப்பிக்கிறான். அந்த அந்த கதை வரணும்னா அது இப்ப சொன்னாதான் முடியும். ஏன்னா மகாபாரதம் முடிஞ்ச அப்புறம் நம்ம அந்த கதையை மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். பாரத போர் முடிஞ்ச அப்புறம் நடக்கிற கதை இது, அது முன்னாடி இல்லை. பாரத போர் முடிஞ்ச அப்புறம் தர்மர் என்ன பண்ணுவார், தான் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைப்பார். தர்மருக்கு எப்பயுமே இந்த அரசாட்சியில ஒரு ஈர்ப்பு உண்டு. அரசனா இருக்கணும், சக்கரவர்த்தியா இருக்கணும்ன்றது ஒரு ஈர்ப்பு உண்டு. அவர் என்ன பண்ணுவார், ஜெயிச்சிருவார், எல்லாத்தையும் ஜெயிச்சு பாண்டவராஜ் எல்லாம் இவாளுக்கு வந்துடும். அரசு தர்மர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, மகாபாரத யுத்தத்தில் ஜெயிச்சு தர்மர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப இவருக்கு ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு தோணும். இந்த அஸ்வமேத யாகம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அஸ்வமேத யாகம்னா ஒரு சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு குதிரையை தேர்ந்தெடுப்பான். எல்லா லட்சணங்களும் இருக்கணும், அங்கஹீனம் நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு அங்கஹீனம் எல்லாம் இல்லாத நல்ல அதெல்லாம் அது குதிரை பாருன்னு தான் கரெக்டாக தேர்ந்தெடுப்பான். நகுலனை விட்டு தேர்ந்தெடுக்க சொல்றாரு. ஒரு நல்ல குதிரையா தேர்ந்தெடுத்து அந்த குதிரைக்கு இந்த ராஜாவோட பெட்டி பீதாம்பரம் எல்லாத்தையும் போட்டு, ராஜாவோட அந்த மோத பொத்திக்கிற போர்வை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அந்த போத்தி சர்வ அலங்காரம் பண்ணி அந்த குதிரையை வெட்டி விடுவான். அந்த குதிரை போகும்போது அந்த குதிரைக்கு பின்னாடியே படை வீரர்களும் போவான். அந்த குதிரை போற இடத்துல எல்லாம் அதை மடக்கி யாரும் கட்டாத, அதை பார்த்த உடனே இது தர்மரோட இதுன்னு தெரியும். அதில் அந்த இதெல்லாம் எழுதியிருக்கும், தர்மருடைய அஸ்வமேத குதிரை வருதுன்னு. அதெல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் வரவேற்பு கொடுத்து எல்லாரும் அந்த குதிரையை ஏற்றினாள்னா அவ தர்மரை சக்கரவர்த்தியா ஏத்துக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி ஒரு இது உண்டு. இந்த இது நடக்கும்போது என்ன பண்றா, இவர் என்ன பண்றார், அந்த மாதிரி ஒரு குதிரையை தயார் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு குதிரையை அலங்காரம் பண்ணி அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு அனுப்புறேன். கடைசியில் இந்த அஸ்வமேத யாகம், இந்த அஸ்வம்னா குதிரை, இந்த அஸ்வமேத யாகத்துல என்ன பண்ணுவா, கடைசியில எல்லாம் முடிஞ்சு அந்த குதிரை எல்லாத்தையும் சுத்திட்டு வருது இல்லையா, எல்லா இடத்தையும் சுத்திட்டு வந்த உடனே அந்த குதிரையை பலி கொடுத்துருவான் அந்த யாகத்துக்கு. அதனால தான் அதுக்கு பேர் அஸ்வமேத யாகம்னு பேர். அந்த குதிரை சர்வ லட்சம் பொறிஞ்ச குதிரை எல்லாத்தையும் சுற்றி வர வச்சு எல்லா ராஜாக்களும் சக்கரவர்த்தியா தர்மரை ஒப்புத்துட்டு தர்மருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா அவெல்லாம் வாக்குறுதி கொடுக்கறதா அர்த்தம். அது அந்த குதிரையை கட்டாத, அந்த குதிரையை தன்னாட்டை கடந்து போக விட்டாள்னா, எந்த ஒரு அஸ்வமேத யாக குதிரை வந்தாலும் அதை தன் நாட்டை கடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணாள்னா அதை அனுப்பின ராஜாவுக்கு இவ சிற்றரசனா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி இது நாடு பூரா அந்த குதிரையை ஓட்டின்னு போவான். அதை அர்ஜுனன் ஓட்டின்னு போவான். அந்த குதிரையை எல்லா இடத்துக்கும் ஓட்டின்னு போவான். இந்த இடத்துக்கு இவன் ஓட்டின்னு போகும்போது என்ன பண்ணுவான், இது மாதிரி இது இப்படியே இருக்கட்டும், இவன் என்ன பண்ணுவான், முதல்ல அந்த இதுக்கு போயிருந்தான் பாருங்க, கங்கை கரையை தாண்டி அந்த இமயமலையில இவரை பார்த்துட்டு வரும்போது மணிப்பூர் வருவான். மணிப்பூர் வழியா வருவான். அப்போ மணிப்பூர் ராஜாவை இருப்பான். மணிப்பூர் ராஜா பேர் என்னன்னா சித்ராங்கதன் பேர். அவன் சித்ராங்கதனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான், சித்ராங்கதை பேர். அவ பேர். அவன் அவளை பார்க்கறான். அவளை அர்ஜுனன் அந்த மணிப்பூர் ராஜா வரும்போது இவ்வளவு அழகான ஒரு பொண்ணான்னு அவன் மேல இவனுக்கு அவளை பிடிக்கிறது. அவளை ரொம்ப விரும்புறான். அதுல முதல்ல அந்த நாககன்னிகை இருக்காள உலுப்பி, அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருந்த விதவை. அவ அர்ஜுனனை விரும்புவான். அர்ஜுனை விரும்பி அவளுக்கு பிறந்தவன் தான் அரவான் தான் இந்த களப்பலி கொடுக்குறான். இந்த இவன் என்னன்னா அதுக்கப்புறம் தாண்டி இன்னொரு இடத்துல போகும்போது அந்த சித்ராங்கதைன்னு ஒரு பொண்ணை பார்ப்போம். இந்த சித்ராங்கதையை பார்க்கும்போது அது யாருன்னா சித்ராங்கதன்ற அந்த மணிப்பூர் ராஜாவோட பொண்ணு. அவளோட அழகு, பேரழகு இவனை ரொம்ப இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், போய் அந்த சித்ராங்கதன் ராஜா அரண்மனைக்கே போவான். அரண்மனைக்கு போய் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவான். நீ யாரு என்னன்னு கேட்பா. அப்ப சொல்லுவான், நான் அர்ஜுனன், இந்த மாதிரி தர்மருடைய தம்பி சிஷ்யன்னு. அர்ஜுனன் உடனே மகாபாரத போர்ல இது பண்ணதுனால அவளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இதுவாயிருக்கும். மகாபாரத போர் பண்ண போறோம், ரெண்டாவது இது அர்ஜுன பிரஸ்தத்தை படைச்சவான்றதுல அவளுக்கு எல்லாருக்குமே அர்ஜுனன் ஃபெமிலியர் ஆயிருப்பான். அர்ஜுனன் சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஆனா எனக்கு இதுவே கிடையாது, வாரிசே கிடையாது, இந்த ஒரே பொண்ணு தான், சித்ராங்கதை தான். அதனால இவளை எங்கிட்டே விட்டு போகணும், இஷ்டமா? அப்படியே தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் தான். அவன் பாப்பா யோசிப்பான், இவன் சரின்னு ஒட்டுப்பான். அந்த மாதிரி அந்த அவன் ஒத்துக்கிறான்.
அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறான். சரி நான் விட்டுட்டு போகிறேன், பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே என்ன பண்ணுற, சரின்ட்டு சித்ராங்கதிக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகுது. அர்ஜுனனுக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் அங்கே இருக்கான். 1 வருஷம் அங்கே இருந்தப்ப அவளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் பப்ருவாகனன்னு பேர் வைக்கிறான். குழந்தை பிறக்கிறது இவனுக்கு தெரியாது. அவன் கர்ப்பமாக இருக்கும்போது அவளை விட்டுட்டு வந்துடுவான். அவதான் சித்ராங்கதன் சொல்லியிருக்கானே, அது நல்லதாக போச்சு, இவனுக்கு நல்லதாக போச்சு. அவன் விட்டுட்டு வந்துடுவான், அவளை விட்டு வந்துடுவான். அவளும் குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு அவள் காலத்தை தள்ளிட்டுப்பா. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து பெருசாகிடும். பப்ருவாகனன், அந்த பப்ருவாகனனோட ராஜாவை, அந்த பப்ருவாகனன் பெரிய பையனாக இருப்பான், பெரிய வளர்ந்துருப்பான். இங்கே மகாபாரத போரெல்லாம் முடிஞ்சு இவரோட தர்மையோட அஸ்வமேத யாகம் நடக்கும். அஸ்வமேத யாக குதிரை என்ன பண்ணும், எல்லா இடத்தையும் ஓட்டு போவார். எல்லா ராஜாக்களும் ஒத்துப்பாவர். ஒத்துண்டு அர்ஜுனன் வரான்னு தெரிஞ்ச உடனே அங்கே போகும், மணிப்பூருக்கு போகும். இந்த குதிரை மணிப்பூருக்கு போகும்போது, மணிப்பூரில் யார், சித்ராங்கதை வயசாகிருக்கும். அவன் புள்ள அப்போ குழந்தை. அந்த புள்ள நல்ல இளவரசனாகும். சித்ராங்கதை தான் ராணி. ராஜாவை மாதிரி வளர்ப்பான். அந்த சித்ராங்கதன் தான் பொண்ணை மாதிரியே வளர்க்க மாட்டான், புள்ள மாதிரி எல்லா சண்டைகளும் செய்வான். சித்ராங்கதைக்கு தெரியாத போர் வித்தையே கிடையாது. எல்லா விதையும் இருக்கும். அவன் அவனோட பப்ருவாகன் அது மாதிரி பழக்கிறான். பப்ருவாகன் மிகப்பெரிய பெரிய வெள்ளாளி. அர்ஜுனனுடைய புள்ள, அர்ஜுனனுடைய விதை இல்லையா, அதனால அவன் ரொம்ப நல்லா பண்ணுவான். சண்டையெல்லாம் ரொம்ப நல்லா போடுவான். அவன் என்ன பண்ணுறான், இந்த குதிரை வருது, இந்த அஸ்வமேத குதிரை அங்கே போகிறது. மணிப்பூருக்கு போகும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த குதிரையை பிடிச்சி கட்டிடுவான். கட்டிட்ட உடனே ஓடுவான். குதிரையை பிடிச்சி கட்டிட்ட உடனே கட்டிட்டு அர்ஜுனனுக்கு சொல்லுவான். எல்லாரும் குதிரையை கட்டிட்டான். பப்ரு யாரோ ஒருத்தன் ஒரு பையன்னு தெரிஞ்சுட்டு இவன் போய் எதுப்பான். அர்ஜுனன் போய் சொல்லுவான், ஒன்று அந்த குதிரையை அவுத்து விட்டு எங்கள் தர்மருக்கு கட்டுப்பட்டுரு. இவன் சித்ராங்கதனோட புள்ள, தன்னுடைய பிள்ளைலாம் இவனுக்கு தெரியாது. இல்லை என் கூட சண்டை போட்டு என்னை ஜெயின்னுவான். நீ யாராக இருந்தாலும் சரி, நான் எங்கள் நாட்டுக்குள்ளே என்னை கேட்காம ஒரு குதிரை வந்திருக்கு, நீ முதல்ல என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? இன்ஃபார்ம் பண்ணாத வந்ததுன்னா எங்களை நீ எங்களை எங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம். அது முடியாது. நான் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். என் நாட்டுக்குள்ளே என்னை கேட்காத வந்த குதிரையை நான் அனுப்ப மாட்டேன் போடணும். அனுப்ப மாட்டேன் போனவொடனே குதிரையை கொடுக்க மாட்டேன்னு அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடும். அப்போ என் கூட சண்டை போடணும். சண்டையெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், நீ சாதாரணமாக போடணும். ஓடுவான், வெம்ப ஓடுவான். 2 பேரும் மாளாத சண்டை போடுவான். அவன் பப்ருவாகனோட அந்த வில் வித்தையை பார்த்து அர்ஜுனனே அதிசயப்படுவான். இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான், இவன் இந்த பையன், இவன் சின்ன பையனாக இருக்கான், ஆனால் வில் வித்தையில் ரொம்ப அசுரனாக இருக்கான், எல்லாத்தையும் தோக்கடிக்கிறான் அப்படின்ட்டு அர்ஜுனன் ஒரு அம்பை விடுவான். அந்த அம்பு நிறைய மந்திர சக்தியெல்லாம் பண்ணி விடுவான். அந்த அம்பில் நிறைய அவனுடைய சக்தியெல்லாம் ஏற்றி அனுப்புவான். அந்த அம்பை சர்வசாதாரணமாக பப்ருவாகன் கையில் பிடிச்சி தூக்கி போடுவான். அப்பதான் பார்ப்பான் அர்ஜுனன், இது யாரு இந்த புள்ள இப்படி பண்றானேன்னு. அவனை கொல்லவும் இவனுக்கு மனசு வர மாட்டேங்கிறது அர்ஜுனனுக்கு. அது அவனுக்கு பிறவியில் அவனோட புள்ளன்றதுனால அவனுக்கு அந்த இதுவும் வரல. இந்த இவனை கொல்லவும் முடியல, கொல்லவும் நமக்கு மனசு வர மாட்டேங்கிறது. இவனை கொல்றது அவ்வளோ ஈஸி இல்லை போல இருக்கு. ஆனால் இவன் நம்மளை எதிர்த்துட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது, இவனை எப்படி நம்ம சமாளிக்கிறதுனா மூச்சுட்டு இருப்பான் அவன். அது மாதிரி மூச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றான், சண்டை நடக்குது 2 பேருக்கும். 2 பேர் சண்டையும் ஒருத்தர் அடிச்சு தூக்கிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. இந்த நேரத்தில் என்ன பண்றா, உலுபி அங்கே வரா. உலுபி தானே அந்த பப்ருவாகனோட அம்மா, நாககன்னிகை. அவள் வரா. அவள் என்ன பண்றா, பப்ருவாகன்கிட்ட, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், நான் அர்ஜுனனுடைய ஒரு ஒய்ஃப், முன்னாடி ஒய்ஃபு, உங்கள் அம்மா மாதிரியே நானும், சித்ராங்கதை மாதிரியே நானும் ஒய்ஃபு, நான் சொல்கிறத கேளு, நீ இந்த சண்டைக்கெல்லாம் அஞ்சாத, நீ தைரியமாக அர்ஜுனனை அடின்றுவா. அர்ஜுனனை அடினோடனே அர்ஜுனனை அவன் இவனுக்கு ஒரு தாய் லெவலில் இருக்க யாருன்றது சொல்லிடுறான் இல்லையா. உடனே இவளுக்கு ரொம்ப இதுவாட, அவன் அர்ஜுனன்றதை சொல்ல மாட்டான். நீ உன்னை எதிர்த்து நிற்கிற அடி, நீ அர்ஜுனனோட புள்ள ஞாபகம் வச்சுக்கோ, அதை மனசில் வச்சு நீ வீடு கொண்டு அடின்னுவான். அதே மாதிரி மறுநாள் ஒரு சளைக்க முடியாத ஒரு சண்டை போடுவான், பயங்கரமான சண்டையை போடுவான் பாருங்க. போட்டு ஒரு அம்பு விடுவான். அதே நேரத்தில் அர்ஜுனனும் ஒரு அம்பு விட்டுருப்பான். அந்த அம்பு இவனை காயப்படுத்திடும். ஆனால் இவன் விட்ட அம்பு அர்ஜுனனோட இதயத்தில் பாஞ்சிடும். இதயத்தில் பாஞ்சு அர்ஜுனன் கீழே வந்துடுவான், செத்தே போயிடுவான். உயிரே ஓரளவு போயிடும், உயிர் போயிட்டு கொஞ்ச நேரம் ஹார்ட் துடிச்சுட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி உயிரே போயிடும். இவன் பப்ருவாகன் அப்படியே மயங்கி ஊந்துருவான் அர்ஜுனன் விட்ட அம்பில் பட்டு.
இதை கேள்விப்பட்டு சித்திராங்க அந்த 2 பேரும் சண்டை போடுறான்னு கேள்விப்பட்டா, ஐயோ இது யாரு பப்ருவாகன் எதுக்குற அளவுக்கு யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்தா அர்ஜுனன் இருப்பான். அர்ஜுனன் ஐயோ இவன் தான் அப்பா, அதை நம்ம சொல்லி அவனுக்கு இந்த பிள்ளைக்கு தெரியணுமேன்ட்டு எப்போ எழுப்புவா பப்ருவாகன். பப்ருவாகன் கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்துப்பான். எழுந்தோடனே உங்க அப்பா தானே நீ கொண்டுட்ட, அது பாரு அது வந்து உங்க அப்பா, அவர் தான் அர்ஜுனன் தான் உங்க அப்பா. இவர் அர்ஜுனன் நான் எனக்கு தெரியலையே, நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன்னு அழுவான். அழும்போது என்ன பண்ணுவா, அப்ப இந்த சித்ராங்கதை வந்து உலிப்பிய இது பண்ணுவா, நீ வந்து உனக்கு தெரியும்ல அர்ஜுனனை, அர்ஜுனனை தெரிஞ்சு நீ வந்து அவனை சாக விட்டியே, அர்ஜுனன் சாகத்துக்கு என் 2 பேரும் நானும் உதவி ஆகிட்டோம், நீயும் உதவி ஆகிட்டியே, இது மாதிரி பண்ணிட்டே நீ பண்ணலாமான்னு அர்ஜுனனை வந்து அதுதான் உலிப்பியை வந்து அவன் ரொம்ப கோச்சுப்பா, நொந்துப்பா. உலிப்பியால தான் இது நடந்துருச்சுன்னு அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ உலிப்பி என்ன பண்ணுவா, அவளுக்கு நாகராஜா கிட்ட ஒரு மணி இருக்கும், நாகேந்திர மணின்னு பேர், அது பேரு நாகமணின்னு வா, நாகேந்திர மணின்னு வா. இந்த நாகமணியை உபயோகப்படுத்தி அந்த நாகமணியை வச்சு என்ன பண்றா, நாக சஞ்சீவினின்னு வா, அது பேரு நாக சஞ்சீவினி மணியை வச்சு போய் நாகராஜா கிட்ட கேட்பான், இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு. நாகராஜா எதுக்குன்னு கேட்பான். அவன் அப்பாவை திறந்தான் பாருங்க, அந்த முதல்ல கௌரவியன் ஒருத்தன் தான் இல்லையா, நான் இவளோட அப்பா, உலிப்பியோட அப்பா, அவர்கிட்ட போய் கேட்பான். கேட்கும்போது அவன் எதுக்குன்னு கேட்பான். அவன் இது மாதிரி அர்ஜுனன் ஒருத்தன் கொண்டுட்டான், அவனை இது பண்ணோடனே இவன் வந்து நான் அவனை கொள்றேன்ட்டு இவன் கிளம்புவான். நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீ இந்த மணியை கொடு, நான் அவனை உயிர்ப்பிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அர்ஜுனன் செத்து போயிட்டான், அவனை உயிர்ப்பிக்கணும், இந்த மணியை கொடுத்துவா. சரி நான் கொடுப்பான். கொடுத்த உடனே வாங்கிட்டு உலிப்பி வருவான். உலிப்பி வந்து அந்த மணியை வந்து அர்ஜுனோட மாரில் வைப்பா, அவன் இறந்துருவான். அர்ஜுனனுக்கு உயிர் வந்துடும். உயிர் வந்தவொடனே புழைச்சிடுவான். புழைச்ச உடனே அங்கே சித்ராங்கதை நிற்பா, உலிப்பியை நிற்பா. தன்னோட 2 மனைவி நிற்கிறத பார்த்துட்டு அதிசயப்படுவான் இவன், நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அப்போ சொல்லுவா, அப்போதான் உலிப்பி சொல்லுவா, நான் வந்து ஆக்சுவலாக உன்னுடைய சாபத்தை தீர்க்கறதுக்குதா, நீ வந்து பீஷ்மரை வந்து சிகண்டியை முன்னாடி வச்சுட்டு கொன்ன இல்லையா பிராரத யுத்தத்தில், அந்த சாபம் வந்து உனக்கு இருக்கு, அந்த பாவம் உங்ககிட்ட தீரல. அந்த அந்த நீ பீஷ்மரை அது மாதிரி கொண்டதை பார்த்து அந்த வசுக்கள், அஷ்ட வசுக்கள் தானே உங்களுக்கு 7 பேர் வசுக்கள் இருக்கா இல்லையா, 8வது தான் பீஷ்மர் வந்து அந்த இதை பண்றார், பீஷ்மரை விட்டுறா. அவருக்கு அவளோட தமிழர்கள் 7 பேர் இருக்காளே, அவ தான் போய் என்ன பண்றா, இது மாதிரி இது பண்றான், இந்த அர்ஜுனன் வந்து சாகணும், இந்த அர்ஜுனன் வந்து நகரத்துக்கு போகணும், அதுக்கு நாங்கள் வரம் கொடுக்குறோம் அப்படின்னு அவ கொடுத்துட்றா. அதை உடனே அதை கேள்விப்பட்டு உலிப்பி என்ன பண்றா, நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் கொடுக்கலாமா, எங்களை வந்து நீங்க விதவையாக்குறீங்களே, அது சரியில்லையே. 2வது நரகத்துக்கு போற அளவுக்கு அவன் எவ்வளோ ஜீவாத்மாக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு அர்ஜுனன் வந்து மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் சொல்லி தானே படித்தார். அப்போ கிருஷ்ணன் நீங்க அவமதிக்கிற மாதிரி யாருன்னு சொல்லுவா. எல்லாத்தையும் சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவார், நாங்கள் வரம் கொடுத்துட்டோம், இந்த வரத்தை மாற்ற முடியாது, ஒன்று வேணா பண்ணலாம், அவன் ஒரு தரம் உயிர் பிழைக்கிறதுக்கு செத்து மறுபடியும் உயிர் வரத்துக்கு நாங்கள் வழி பண்ணுறோம், நாங்கள் வந்து அருள் புரிகிறோம் உனக்கு, அவன் ஒரு தரம் செத்து பழைக்கிறதுக்கு வழி செய்கிறோம், அவன் ஒரு தரம் சாகும்போது அந்த கொஞ்ச நேரம் அவன் உயிர் பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் எங்கள் நரகத்தில் அனுபவிக்கணுன்றதை நாங்கள் கொடுத்துட்றோம், அவனுக்கு அந்த பலனை கொடுத்துருவோம், மறுபடியும் அவன் உயிர் பிச்சுருவான், உயிர் பிட்டு எழுந்துருவான், எழுந்த உடனே அவன் சாதாரணமாயிடும், அவனுக்கு இந்த சாபம் இருக்காது அப்படின்வான். இதைத்தான் உலிபி, இதுக்காக தான் உலிபி என்ன பண்ணுறா, அர்ஜுனனை கொல்றது யாரு, யாராவது ஒரு வழியாக அவன் சாகணும் இல்லையா, செத்தாதான் அவனோட அந்த இது போகும், அவனை முழிக்க வைக்கிறதுக்கு வந்து இவளால் முடியும், அவனை மறுபடியும் எடுக்க வைக்கிறதுக்கு இவளால் முடியும், அந்த நாக சஞ்சீவினி மணியை வச்சு பண்ணிடலாம். அவனை உயிர்ப்பிக்கணும்னா இவன் முதல்ல சாகணும் இல்லையா, சாகத்துக்கு என்ன வழி, அதுக்காக தான் இவன் என்ன பண்ணுறா, பப்ருவாகன் வந்து தூண்டி விடுறான். சித்ராங்கதை இல்லாத நேரத்தில் பப்ருவாகன் தூண்டி விடுறான், இது மாதிரி பண்ணுன்னு. அதை சொல்றா. அப்ப அந்த இடத்துல சொல்லிட்டு நீ போய் அப்பா கிட்ட கேட்டு அந்த நாகசக்தியை வந்து அர்ஜுனன் முடிச்சிடறான். முடிச்ச உடனே அர்ஜுனன் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லுவான். நீ ஒரு தடவை சாகணும்னு உனக்கு இது இருக்கு, உனக்கு சாபம் இருக்கு, இல்லட்டா நீ சாகும்போது நீ நரகத்தை போய் அவசப்படுவ, ரொம்ப பசுக்கள் வந்து அது மாதிரி சாபம் கொடுத்துருக்கா, அவளோட சாபத்தை தீக்கிறதுக்காக தான் அது பண்ணேன், அவகிட்ட சாபத்துக்கு விமோச்சனம் கேட்டேன், விமோச்சனமா அவள் இதை தான் சொன்னேன், அதனால தான் நீ ஒரு தடவை சாகிற மாதிரி உடனே பப்ருவாகனையே கொல்ல வச்சு நானே வந்து நாகசஞ்சீவினியை வச்சு உன்னை மறுபடியும் உயிர்ப்பிச்சிட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்த அவனுக்கு சொல்லுவா. அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அர்ஜுனனுக்கு வந்து நம்மளை வந்து காப்பாத்திருக்கா பத்தியா, இவ அந்த நம்ம ஒய்ஃப்ன்ற பேர்ல இவ எவ்வளவோ பண்ணிட்டா, நம்மளுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டா அப்படின்றது அர்ஜுனனுக்கு ரொம்ப இதுவாயிடும், பிடிக்கும், சந்தோஷமாயிட்டு அப்புறம் எல்லாரையும் வாழ்த்திட்டு அப்புறம் அந்த குதிரையை வந்து இவன் வந்து பப்ருவாகன் வந்து ஏற்றுப்பான். ஏற்றுட்டு நான் வந்து என்னோட பெரியப்பாக்கு நான் இவனா இருக்கேன், சிற்றரசனா இருக்கேன், எனக்கு ஒன்றும் அதில் இது இல்லைன்னு ஏற்றுட்டு அந்த குதிரையை வந்து அனுப்புவான்.
அந்த குதிரையை கொண்டு அஸ்வமேத யாகத்தை இவர் தர்மர் பூர்த்தி பண்ணுவார்னு வச்சுக்குவா. ஆக இந்த மாதிரி கதை. இப்போ பப்ருவாகரன் கதையும் பார்த்துருவோம். நம்ம சித்ராங்கதை வந்து உலுப்பியோட பிள்ளை அரவான் கதையும் பார்த்தோம். உலுப்பியோட பிள்ளை அரவான் கதையும் பார்த்தோம். சித்ராங்கதையோட பிள்ளை பப்ருவாகரன் கதையும் பார்த்துருவோம். பப்ருவாகரன் கடைசி வரைக்கும் இருந்துன்னா பப்ருவாகரன் வந்து கடைசி வரைக்கும் ஆண்டுட்டு அவங்க காலமாயிடுறான். அவனோட காலம் முடிஞ்சோடனே அவனே அவன் காலத்தை முடிச்சுக்கிறான். அவனுக்கு வந்து என்னென்னா அவன் நினச்சா சாகலான்ற ஒரு வரம் இருக்குது. அதை வச்சுட்டு சித்ராங்கதை செத்துறா, எல்லாரும் செத்துறா. அவனுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போயிடுது. பிடிப்பு இல்லாமல் போகும்போது அங்கேயே இமயமலை எல்லாம் ஒரு இடத்துல தவம் இருந்து அவன் தான் வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிறான். அந்த மாதிரி பப்ருவாகனோட வாழ்க்கை முடிகிறது. இது பாரத போரில் இது அரவான் செத்துறான் இல்லையா. பப்ருவாகனன் கதை பின்னாடி பாரத போர்லாம் முடிஞ்ச அப்புறம் பாரத போருக்கு முன்னாடி கங்கைக்கு போகும்போது சித்ராங்கதையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ குழந்தை 16 வருஷம் அது வளர்ந்து பெருசாக இருந்து பாருங்க. அந்த புள்ள பெருசாகிறதுக்குள்ள தான் இங்கே மகாபாரத போரே நடந்து முடிஞ்சிருது. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மகாபாரதம் முடிஞ்சுட்டு அஸ்வமேத யாகம் பண்ணும்போது தான் பப்ருவாகனுக்கு அர்ஜுனன் சந்திக்கிறான். ஒரு தடவை அர்ஜுனன் இறந்தே பிழைச்ச செத்து மறுபடியும் பிழைக்கிறான். பரீட்சித்து மட்டும் இல்லை, அர்ஜுனனும் ஒரு தடவை செத்து பிழைக்கிறான். ஒரு தடவை அர்ஜுனனை வந்து செத்தவனை வந்து காப்பாற்றுறது வந்து உலுப்பி காப்பாற்றுறான். குலிபி காப்பாற்றி அவனுக்கு உயிர் கொடுக்குறா. அவன் மேலே இருக்க மோகத்தினால. குலிபிக்கு அவன் மேலே இருந்தது மோகம், தீராத மோகம். சித்ராங்கதை மேலே அர்ஜுனனுக்கு இருந்தது காதல், காமம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோகத்தையும் காதலையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அர்ஜுனனுக்கு வந்து சித்ராங்கதை மேலே காதல் இருந்தது. உலுபிக்கு அர்ஜுனன் மேலே மோகம் இருந்தது. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், ஒரு தடவை விதவையானவன். மறுபடியும் அர்ஜுனனை பார்த்த உடனே அவன் மேலே ஆசைப்படுறான். ஆக இப்படியாக இந்த கதை போகிறது. இந்த கதை போய் அவன் வந்து இதுவாகிறா. அந்த பப்ருவாகனன் கதை இது. இப்போ நம்ம கேட்டோமே, இதுதான் பப்ருவாகனுடைய அந்த ஸ்டோரி. வந்துடுறான், மறுபடியும் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அர்ஜுனன் நாட்டுக்கு வந்துடுறான். நாட்டுக்கு வந்து அஸ்வமேத யாகத்தை முடிச்சிடுறான்னு வைங்க. அஸ்வமேத குதிரை எல்லாத்தையும் ஓட்டி வந்துடுறான். அஸ்வமேத குதிரையை ஓட்டி போகும்போது தான் அவன் பப்ருவாகனன் சந்திக்கிறான். அவனுடைய பழைய ஒய்ஃப் 2 பேரையும் சந்திக்கிறான். 4 பேரில் ருக்மணி அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து பாஞ்சாலி ஒட்டி. இன்னூத்தி இவன் இருக்கான் சுபத்ரை. 4 ஒய்ஃப்ல சுபத்ரை ஊத்தி. சுபத்ரையோட புள்ளதான் பரீட்சித்து. அது நம்ம அப்புறம் அதை பார்ப்போம். அந்த சுபத்ரையோட பேரன் தான் பரீட்சித்து. சுபத்ரையோட புள்ளதான் அபிமன்யு. அபிமன்யு உத்திரையோட புள்ளதான் பரீட்சித்து. அபிமன்யுவோட புள்ளதான் பரீட்சித்து. சுபத்ரையோட பேரன் அவன் வந்து அவனை உயிர்ப்பிக்கிறது கிருஷ்ணன் பண்றான். கிருஷ்ணன் ஒரு தரம் அர்ஜுனனுடைய பேரனை உயிர்ப்பிக்கிறான். அர்ஜுனனையே ஒரு தரம் நாயகனிக்கு உலிபி உயிர்ப்பிக்கிறான். அப்போ அவ 2 பேரும் ஒரே காரியத்தை பண்ணா பார்த்துக்கோ. உலிபி வந்து ஒரு உயிரை பிழைக்க வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குன்னா பார்த்துக்கோ. எவ்வளோ பெரிய சாமர்த்தியமானவளா, எவ்வளோ பெரிய பொசசிவ் லேடியா இருப்பான்னு பார்த்துக்கோ. அவங்ககிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. அதே மாதிரி சித்ராங்கதையும் நாட்டை ஆண்டுன்னு இருந்தா. நாட்டை ஆண்டுன்னு வந்து அந்த பப்ருவாகனை ரெடி பண்ணியிருக்கா பாருங்க. அர்ஜுனனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணியிருக்கான்னா சாதாரண விஷயமா. அர்ஜுனன் வந்து மகாபாரத பொருளை அத்தனை அதிரதர்களையும் எதிர்த்தவன், எல்லாரையும் கொண்டுட்டு வந்தவன். அவனை கொல்றது எப்படி? அவனை கொல்லணும், அவனை கொண்டுட்டு மறுபடியும் உயிர்ப்பிக்கணுன்றது உலிப்பியோட எண்ணம். அதுக்கு என்ன வழி? அதுதான் உலிப்பி தேடிட்டு இருக்கா. அவனை கொல்றதுன்றது சாதாரண விஷயமா? அவனை கொல்றதுக்கு யார் இருக்கான்னு தேடுவான். கடைசியில பார்த்தா பப்ருவாகனன் தான் கிடைப்பான். பப்ருவாகனன் கணக்கு போட்டு பார்ப்பான். அவங்ககிட்ட நல்ல வில்வித்தை எல்லாம் இருக்கு. அவனால் தான் முடியும் அப்படின்ட்டு அவனை வந்து ஏற்றி விடுறான். நீ இவனை அடிச்சு கொல்லுது. அப்பதான் அர்ஜுனனுக்கும் பப்ருவாகனுக்கும் சண்டை நடக்கிறது. பப்ருவாகனன் வந்து அனாவசியமா சண்டை போடுறான். அர்ஜுனனுக்கு ஒன்று வயசாயிடுறது முடியாது. ஒன்று. 2வது அர்ஜுனனோட சக்தி, அர்ஜுனோட பிள்ளை தானே அவன். அர்ஜுனோட சக்தி எல்லாம் அவங்ககிட்டயும் இருக்கும், அவங்ககிட்ட எல்லாம் இருக்கும். அதனால அவன் அர்ஜுனன் அம்பையெல்லாம் அனாவசியமா தட்டி விடுவான். ரொம்ப சாதாரணமா பப்ருவாகனன் சண்டை போட்டு அர்ஜுனனை கொண்டுடுவான். அதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் சண்டை போடுவான். ஆனா அர்ஜுனன் வந்து சாகத்துக்கு முன்னாடின்றது அவன் எவ்வளவு அவன் வந்து யூஸ் பண்ணிப்பான். அவனோட பவர், அர்ஜுனோட பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணான். பப்ருவாகனன் அது மாதிரி யூஸ் பண்ணல. பப்ருவாகனன் வந்து அவனுடைய பவர்ல வந்து அவன் வந்து ஒரு எதிரியை தாக்குற அந்த பலன் தான் அதை மட்டும் தான் அவன் பண்ணான். அந்த மாதிரி பப்ருவாகனன் இது பண்றான், ஜெயிக்கிறான். பப்ருவாகன அர்ஜுனனுடைய சாபம் இந்த மாதிரி தீர்றது. அந்த அஷ்டதிக்கு வசுக்கள் சாபம் கொடுக்குறான். நீ வந்து சிகண்டி கிட்ட பின்னாடி சிகண்டியை கேடயமா வச்சுட்டு இது பீஷ்மர் மேல அம்பு எய்வான். அதை சொல்றேன் நான் பின்னாடி. பிரபாசனார் அந்த பிரபாசன் தான் 8வது அஷ்டதிக்கு வசுல 8வது அவன் தான். 8வது வசு அவன் தான்.
அவன் தான் வந்து அந்த நந்தினி பசுவை கட்டி இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்தவொடனே அவனுக்கு வந்து சாபம் கொடுத்துட்ற, நீ வந்து போய் மனுஷன் பூலோகத்தில் போய் நீ மனுஷனா போறான்னு. அந்த சாபம் தீர்றதுக்காக தான் அவன் வரான். அவன் போது 7 பேர் வந்துடா, 8 பேரும் பிறக்கணும். 8 பேரும் பிறக்கும்போது மீதி 8 பேரும் கங்கையை கேட்பா, என்னை வந்து நீ வந்து நான் உனக்கு குழந்தையா பிறந்து உடனே செத்துடுற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணு. நான் பூலோகத்தில் பிறகு எடுக்கணும் தான் இருக்கேன், வழி எப்போ சாகணுன்றது இல்லை அப்படின்னுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், கங்கை நான் உங்கள் 7 பேரும் பண்ணிடுவேன், அது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த பிரபாசன் வந்து இவன் தான் டைரெக்டாக அந்த வசிஷ்டோட இதுலேருந்து அந்த நந்தினி பசுவை கட்டி இழுத்துட்டு வந்தோம். அதனால இவனுக்கு இருக்கிற சாபம் மட்டும் தீராது. இவன் மட்டும் இருந்து பூலோகத்துல இருந்து இவனோட இதெல்லாம் அனுபவிச்சு தான் போகணுன்றா. அவன் தான் அப்புறம் அந்த பிரபாசன் தான் பீஷ்மரா பிறக்கிறான் பின்னாடி. பிரகதத்தனா பிறந்து இவனுக்கு சந்தனுக்கு பிள்ளையா பிறந்து அதுக்கப்புறம் தேவதத்தன் அவனுக்கு பேர். பிரகதத்தன் இல்லை, தேவதத்தன் பேர் வைக்கிறான். தேவதத்தன் பேர் வச்சிருந்து தேவதத்தன் வந்து கடைசியில் பீஷ்மரா மாறுறான். அவன் தான் அந்த பீஷ்மரை தான் இவன் கொல்லும் போது என்ன பண்றான், சிகண்டியை முன்னாடி வச்சுக்கிறான். சிகண்டி வந்து பெண்ணில் இருந்து சிகண்டி அது மாதிரி பெண்ணில் இருந்து ஆனானவன், பெண்ணா பிறந்து ஆனானவன், பெண்ணும் ஆணும் இல்லாம கலப்படமும் பிறந்து அப்புறம் ஆணா மாறினவன். அந்த கதை நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிகண்டியோட கதை. பெண்ணு இப்ப எப்படி ஆணா மாறினான்றது. அந்த ஒரு அந்த இதையும் அந்த சிகண்டியை வச்சிருந்தா இவன் வந்து பீஷ்மரை இருக்கான். பீஷ்மரை இருக்கும்போது பீஷ்மருடைய அந்த தம்பி அண்ணன்கள் இருக்கா இல்லையா, மீதி 7 பேர் வசுக்கள், 7 வசுக்கள், அவ போய் அவ தான் வந்து அர்ஜுனனுக்கு சாபம் கொடுத்துரு. அது மாதிரி எங்க அண்ணாவை நீ வந்து அநியாயமா நீ நேரடியாக கொல்லல, நீ வந்து கேடயமா வந்து சிகண்டி யூஸ் பண்ணி கொண்ட, அதனால உனக்கு வந்து நரகம் தான் சாபம் கொடுத்துடுறா. அர்ஜுனன் நரகத்தை அணையக்கூடாதுன்றது உலுபியோட எண்ணம். அதுக்காக எப்போ போய் கேட்குறான் அவகிட்ட, இதுக்கு விமோசனம் என்னதான் விமோசனம், நீங்க இது மாதிரி பண்ணா எப்படி? அர்ஜுனனுக்கு வந்து அது இவர் எப்பா பாப்ப சாகாமலே இருப்பாரா பீஷ்மர் எப்படின்னு கேட்பா. கேட்கும்போது அவள் வந்து அவள் சரி சொன்னது தப்பு தான்றது அவளுக்கும் புரியுது. இருந்தால் கூட இவன் வந்து ஒரு பெண் வந்து உலுப்பி வந்து கேட்குறான்னு அவளுக்கு அந்த சாமி உபோசனத்தை சொல்கிறார். அவன் ஒரு தடவை அவன் செத்துட்டு பழைக்கணும், ஒரு தடவை அவன் செத்து அந்த அண்ணா அவன் உயிர்ப்பிச்சானா அந்த அந்த இன்பிட்டு அந்த கேப் இல்லை, அந்த கேப்பில் அவனை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நரகத்தில் வந்து பிடிச்சின்னு போனோடனே மறுபடியும் உயிரான உடனே வந்துடுவான். வந்துட்டானே இவன் நரகத்தை அதிகமாக அனுபவிக்க மாட்டான். போய் கொஞ்சம் சும்மா நரகத்தை அந்த நரகத்தை அனுபவிக்கணுன்றதுனால நரகத்தில் போய் சும்மா கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வந்துடுறா. அதுக்காக தான் உலுப்பி வந்து அர்ஜுனனை கொல்றான். இந்த கதையை வந்து சொல்றா. இது வந்து மகாபாரதத்தில் இருக்க, இது வியாசரோட கதை, இது வியாசர் சொன்ன கதை இது. நாளைக்கு வந்து நம்ம பாரத போரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.